குருஷேத்திர போர் கௌரவர் கூட்டணியாக மாறுமா பாஜக? ஹரியானா அப்படிங்கிறது இந்தியாவின் பாரம்பரியமிக்க மாநிலங்களில் ஒன்றாக இருக்கு. மகாபாரத போர் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய குருஷேத்திர இங்கே தான் இருக்கு. குருஷேத்ராவை ராஷ்டிரிய ராஜ்தானி க்ஷேத்ரா, அதாவது புனிதமான தேசிய தலைநகரம் என்று ஹரியானா மக்கள் பெருமையாக சொல்றாங்க. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஈஸியாக கால் ஊன்றை இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சது அவங்களுக்கு. ஆனால் வருகிற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. இந்த ஸ்டேட்டில் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் 90 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. 2019ஆம் ஆண்டு ஹரியானா சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ 40 இடங்களை பெற்ற பாஜக புதிய கட்சியான ஜேஜேபியினுடைய 10 இடங்களின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தாங்க. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஜேஜேபியை பாஜக கழற்றி விட்டாங்க. அதோட ஜேஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் பலரையும் இப்போ வளைத்து போட்டு கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் தமிழகத்தில் மறைமுகமாக இருப்பதை போல அல்லாமல் ஹரியானாவில் சாதியை சுற்றியே அரசியல் இயங்குகிறது. குறிப்பாக ஜாட் இனத்தவர் மொத்தம் இருக்கக்கூடிய 10 மக்களவை தொகுதிகளில் 4 தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அந்த சமூக மக்கள் இருக்காங்க. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம், மல்யுத்த வீரர்களுக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றின் காரணமாக பாஜக மீது ஜாட் இன மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதா ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 2024 தேர்தலில் 5 இடங்களை கைப்பற்றினாங்க. அப்போ ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டாங்க, சமாஜ்வாதி கட்சியும் தனித்து போட்டியிட்டாங்க. பாஜக கூட்டணியில் இருந்த லோக்தள கட்சியிலிருந்து பிரிந்து உருவான ஜனநாயக் ஜனதா கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஒரு இடத்தை கைப்பற்றினாங்க. இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை சிதற விடாமல் இருக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தீவிரம் காட்டி வராங்க. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வளைத்து போட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி குருஷேத்ரா மக்களவை தொகுதிக்குட்பட்ட அத்தனை இடங்களையும் கேட்குறாங்க. இருந்தாலும் 7 தொகுதிகளை தர காங்கிரஸ் முன் வராங்க. சமாஜ்வாதி கட்சி, ஜனநாயக ஜனதா கட்சி ஆகியோரையும் இணைக்க வேண்டி இருக்கிறதால அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆம் ஆத்மி கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கு. ஹரியானாவில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி கட்சி, ஜனநாயக் ஜனதா கட்சி ஆகியவை இணைந்து பிரம்மாண்டமான கூட்டணி உருவானால் ராஷ்டிரிய ராஜ்தானி க்ஷேத்ராவில் நடைபெறும் குருஷேத்திர யுத்தத்தில் பாஜக கௌரவர் படையாக மாற நேரிடும்.